தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பல கிராமங்களை மூழ்கடித்த நிலையில் கடலூர் மாவட்டம் 2000 விளாகம் கிராமத்தை தண்ணீரில் மிதக்க செய்து உணவின்றி நீரின்றி வேதனையடைய செய்துள்ளது. அங்கு நமது செய்தியாளர் சுதீஷ் பதிவு செய்ததை பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களை மிகவும் பாதிப்படைய செய்திருக்கிறது. இங்கே மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் கடலூர் காவல்துறை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய வீடுகளில் சிக்கி தவிப்பவர்களை தொடர்ந்து மீட்டு வருகிறார்கள். ஒரு சில பகுதிகளுக்கு காரோ இருசக்கர வாகனங்களோ செல்ல முடியவில்லை. படகுகளை எடுத்து சென்றுதான் மீட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நாமும் அந்த பகுதிக்கு கார் மூலம் செல்ல முடியாத காரணத்தால் அவங்க காவல்துறையோடு இணைந்து அந்த காவல்துறை வாகனத்தில் பயணித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு மீட்கப்படுகிறார்கள், அவர்களின் மீட்பு பணிகள் குறித்து சேகரிப்பதற்காக நாம் செல்லவிருக்கிறோம். பெஞ்சல் புயலின் தாக்கம் கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றை சுற்றியுள்ள பல கிராமங்களை புரட்டி போட்டுள்ளது. அப்படி பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்றுதான் 2000 விளாகம். பல சிரமங்களுக்கு மத்தியில் முதலில் காவல்துறை வாகனத்திலும் பின்னர் டிராக்டர் மூலமாகவும் நமது குழு அந்த கிராமத்தை சென்றடைந்தது. அப்போது டிராக்டரில் எடுத்து வரப்பட்ட உணவுக்காக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கூட்டமாக ஓடி வந்த காட்சி நெஞ்சை உலுக்குவதாக இருந்தது. 2 நாட்களாக சாப்பிடாத வேதனை அவர்களின் முகத்தில் பிரதிபலித்தது. போர் நேரடி கனெக்ஷன் தண்ணியில் இந்த பைப்பில், அதனால கரண்ட் இல்லாததால 3 நாள் தண்ணி இல்லை சார். மெயினா சாப்பாடுலாம் ஒரு பக்கம் இருக்கு, தண்ணி இல்லாம தான் அவதிப்பாங்க சார். குடிக்க தண்ணி இல்லை சார். மெயினா ஒரு 3 வேளை சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாடு இந்த பாத்தீங்களா இப்ப நீங்க அந்த கூழ் 10 பேர் கொடுத்துட்டு முடிச்சிட்டானுங்க. அவர் என்ன பண்ற சார்? தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் ஊரை சூழ்ந்த நிலையில் 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், உணவில்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள். இங்கு மாடி வீடுகள் அதிகம் இல்லாத நிலையில் அங்குள்ளவர்கள் மாடி வீடுகளில் தஞ்சமடைந்து உயிர் தப்பியுள்ளனர். தங்க வீடு இருக்கிறவங்க மெத்த மேல போய் இருந்துக்கிறாங்க. வீடு இல்லாதவங்க சுத்தி இப்படி ரோட்ல இந்த மாதிரி தான் இருந்தாங்க. தண்ணி செம தண்ணி வந்துச்சு, ஆனா ஒன்னும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி. அங்க எங்க கடவுர்ல போய் மழை தண்ணி புடிச்சு குடிச்சு கிடக்குது. மழை தண்ணி மழை தண்ணி தான் புடிச்சு கிடக்குறோம். தண்ணியே கிடையாது. ஒரு வாரமா எங்களுக்கு தண்ணியே கிடையாது. கரண்டும் கிடையாது. கரண்ட் இருந்தா தானே தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல, கரண்டும் இல்ல, காத்து நிக்கல. தண்ணீர் வடியாத நிலையில் வீட்டில் உள்ள பொருட்கள், உடைமைகள், சான்றிதழ்கள் அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு அடுத்த வேளை உணவுக்காக பரிதவிக்கிறார்கள் 2000 விளாகம் மக்கள். மீண்டும் தற்போது வரைக்கும் அவர்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என வேதனைக்குள்ளாகிறார்கள். புதிய தலைமுறைக்காக 2000 விளாகம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.